நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறது விழுப்புரம் பக்கத்தில் இருக்க திருவெண்ணெய்நல்லூர் கோவில். இதுவும் ஒரு பாடல் பெற்ற தலம். இங்கே தான் வந்து சுந்தரருக்கு முதலாக இறைவன் காட்சி கொடுத்த தலம் இது. முதல் பாடல் வந்து சுந்தரர் இங்கே தான் பாடினார். பித்தா பெரிசூடி பாடல். இந்த கோவில் வந்து ரொம்ப அழகான கோவில், ரொம்ப பெரிய கோவில். வெளியவே சுந்தரருக்கு ஒரு சின்ன தலம் இருக்குது. அதே மாதிரி சுந்தரரை அவரோட கல்யாண கோலத்தில் ஆட்கொண்டது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்து இங்கே ஒரு வழக்கு மன்றமும் இருக்குது. அந்த இடத்துல தான் வந்து இறைவன் வழக்காடி சுந்தரரை வந்து ஆட்கொண்டார் அப்படின்ற இருக்குது. இந்த கோவிலில் வந்து இறைவனை வந்து ஆட்கொண்டநாதர், தடுத்தாட்கொண்டநாதர் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து தமிழ் பெயர் வந்து கிருபாபுரீஸ்வரராக மாறி இருக்கு. அம்மன் வந்து மங்களாம்பிகை, ரொம்ப அழகாக இருக்காங்க பார்க்குறதுக்கு. நாங்கள் வந்து இந்த டிட்வா புயல் வந்துச்சு இல்லையா, அந்த டைமில் போயிருந்தோம். அதனால் கோவிலில் யாருமே இல்லை, அதாவது நாங்கள் மட்டுமே இருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. இறைவனோட லிங்க திருமேனியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து இறைவன் தடுத்தால் கொள்ளும்போது ஒரு காலணி போட்டு வந்ததாக சொல்கிறாங்க. அந்த காலனியும் அங்கே இருக்குது. அதே மாதிரி மங்களாம்பிகை கிட்ட நாங்கள் மட்டுமே உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது அவங்க எழுந்து நடந்து வர மாதிரி எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ரொம்ப அழகான கோவில். இப்படி ஒரு பாடல் பெற்ற தலத்தை தனியாக நாங்கள் மட்டும் உட்காந்து எவ்வளோ நேரம் வேணுமோ பார்க்குறதே வந்து ஒரு பெரிய புண்ணியம்னு எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய கோவிலில் நாங்கள் வந்து எங்களுக்கு போதுன்ற அளவுக்கு பார்த்துட்ருந்தோம். இந்த கோவிலில் தான் வந்து பொல்லா பிள்ளையாரும் இருக்கிறாரு. அவர் தான் வந்து மெய்கண்டாருக்கு காட்சி கொடுத்ததா சொல்லுவாங்க. பக்கத்துலேயே வந்து மெய்கண்டாருக்கும் ஒரு கோவில் இருக்குது. மெய்கண்டார் வந்து சந்தான குறவர்களில் ஒருத்தர். நீங்கள் வந்து பாடல் பெற்ற தலங்கள்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த கோவில் போயிட்டு பார்க்கலாம்.